மூப்பனாரை வைத்து கடைசியாக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடந்தது. வரலாறு காணாத ஒரு எழுச்சி. மூப்பனார் அந்த மேடையிலேயே சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் இங்கே வந்தபோது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதன் பிறகு நான் முதலில் இவ்வளவு பெரிய எழுச்சியை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று மேடையிலேயே பேசினார். கூட்டம் முடிச்ச பிறகு அந்த ஏரியாவில் இருந்து ஒருத்தர் வந்து மூப்பனார்ட்ட சொன்னார், ஐயா எம்ஜிஆர் வந்தப்போ தாங்க ஐயா இவ்வளவு பெரிய மாஸ் இருந்துச்சு. அது 30-35 வருஷத்துக்கு முன்னால. ஆருத்ரா தரிசனத்துக்கு வர்ற மாதிரி வந்திருக்கிறாங்க. எந்த தெருவை பார்த்தாலும் இவங்க கூட்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை பார்த்ததும் அன்றைக்கு திட்டமிட்டார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கு மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. மிகப்பெரிய திட்டமிட்ட வன்முறை நடந்தது. ஊர் ஊராக வண்டியிலே போய் பெட்ரோலை ஊற்றி குடிசைகளை கொளுத்தினார்கள். 15 சேரிகள் கொளுத்தப்பட்டன. திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டீங்க. 15 சேரிகள் முற்றாக எரிந்து சாம்பலாயின. ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தாக்குதல் நடந்தன. 90க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள். நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள், வெட்டி காயப்படுத்தினார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. அன்றைக்கு நம் மீது உருவான வன்மம் தான் இன்றைக்கும் அப்படி அது இழையோடிக்கொண்டே இருக்கிறது. அடித்தது அவர்கள், நாம் இல்லை. திட்டமிட்டது அவர்கள், நாம் இல்லை. வன்முறை செய்தது அவர்கள், நாம் இல்லை. ஆனால் அது என்னவாக மாறி போய்விட்டது என்றால், நான் தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிரி என்பதை போன்ற தோற்றம் அந்த தொகுதியில் பதிவாகிவிட்டது. அந்த வன்முறைதான் காரணம். அந்த வன்முறைதான் காரணம். பச்சை குழந்தை போல் அழுது கொண்டே வந்தேன் சென்னைக்கு. விஜய் தொலைக்காட்சியிலே அழைத்து என்னை பேட்டி எடுத்தார்கள். என்னால் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதேன். என்னை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் தோள்களில் கையை போட்டு ஆற்றுப்படுத்தியவர் மூப்பனார் அவர்கள். வாங்க போய் பிரசிடென்ட்டை பார்ப்போம், KR நாராயணன். அவரை பார்த்தா ஏதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போனோம். தேர்தல் என்றால் என்ன என்பதை அப்போதுதான் ஒவ்வொரு அங்குலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். முதலாக டெல்லிக்கு சென்றோம். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றோம். குடியரசுத் தலைவரை சந்தித்தோம். அவரோடு கலந்துரையாடினோம். இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்குங்க, அதான் அக்செப்ட் பண்ணிப்போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது 99 நமக்கு நிகழ்ந்தது. அது ஒரு பெரிய வரலாறு. எழுதினால் 1000 பக்கத்திற்கு மேல் எழுத முடியும். அவ்வளவு பெரிய வன்முறை. எலக்டோரல் வயலன்ஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் அதுபோல் அதற்கு முன்னும் நடந்ததில்லை, பின்னும் நடந்ததில்லை. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு எழுச்சி. இந்த எழுச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையிலே அன்றைக்கு பாமக மிகப்பெரிய வன்முறையை செய்தது. வரலாறு காணாத வன்முறையை செய்தது. அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினார்கள். ஏராளமான தோழர்கள். இன்றைக்கு நீங்க சிதம்பரம் பகுதிக்கு போய் பார்த்தா காயம்பட்ட வடுக்களோடு தோழர்கள் பலரை பார்க்க முடியும். 99 வன்முறை. அந்த தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். சிதம்பரம் தொகுதியிலே ரத்தம் சிந்திய என் தம்பிகளின் காலடிகளில், காயம்பட்ட என் தம்பிகளின் காலடியில், ஆறாத வடுக்களோடு இன்றும் அந்த மண்ணில் உலவிக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் காலடியில் இந்த மகத்தான அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன். வாழ்நாளில் மறக்க முடியாத துன்ப நிகழ்வுகள். அந்த சேரிகளில் இன்னும் வடுக்கள் அப்படியே இருக்கின்றன.
இரத்த வாடை இன்னும் அடித்துக் கொண்டே இருக்கிறது.